கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணக்கரின் உயிர் பறிபோயிருப்பது தமிழ்நாட்டையே அதிரச் செய்துள்ளது. உயிரை உலுக்கும் இந்த விபத்து நேரிட்டது எப்படி என்பதை பார்க்கலாம். விழுப்புரம் மயிலாடுதுறை இடையிலான இந்த பயணிகள் ரயில் நாள்தோறும் காலை 7:04 மணிக்கு விழுப்புரத்திலிருந்து புறப்படுகிறது. காலை 9:20 மணிக்கு மயிலாடுதுறையை சென்றடைகிறது. 12 பெட்டிகளோடு வழக்கம் போல புறப்பட்டு கடலூரை அடைந்துள்ளது. அங்கிருந்து அடுத்த நிலையமான ஆலாப்பாக்கத்திற்கு புறப்பட்டுள்ளது ரயில். 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செம்மங்குப்பத்திற்கு அருகே உள்ள கிராசிங்கை கடக்கும்போதுதான் நேரிட்டது இந்த கோர விபத்து. தண்டவாளத்தில் தடதடத்து பாய்ந்து வந்த அந்த பயணிகள் ரயில் செம்மங்குப்பம் கிராசிங்கில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது கடகடவென மோதியது. நொடி நேரத்தில் நிகழ்ந்த இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்டது பள்ளி வேன். இந்த பக்கத்தில் இருக்கிற கிராமம் இங்கேருந்து 1 கிலோமீட்டர், அந்த கிராமத்துலேருந்து 4 ஸ்டூடெண்ட்டை ஏற்றிட்டு வர்றாங்க. அங்கே தான் ஃபஸ்ட்டு பிக்கப்பு. அங்கேருந்து வர்றாங்க. 4 மாணவியை தான் இருந்திருக்காங்க, ஒரு டிரைவர். மொத்தம் 5 பேர் தான் அந்த வண்டியில் இருந்திருக்காங்க. ஒரு திரைப்படத்தின் காட்சியைப் போல அதிவேகத்தில் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது பள்ளி வேன். 50 மீட்டர் தூரத்திற்கு வீசப்பட்ட வேன் சுக்குநூறாக நொறுங்கி சிதறி போனது. வேனில் இருந்த 6ஆம் வகுப்பு மாணவர் நிமிலேஷின் உயிரை நிகழ்விடத்திலேயே பறித்தது இந்த கோர விபத்து. வழக்கமாக போயிட்டு இருந்த வண்டி தான். நம்ம கேட் கீப்பர் ஓப்பன்லேயே இருந்தது. கேட்டு ஓப்பனில் தான் இருந்தது. அங்கேருந்து வந்த வண்டி நேராக அது மட்டும் அதோட திடீர்னு ஒரு பெரிய சத்தம். அந்த சத்தத்தில் வேனு அப்படியே பறக்கிற மாதிரி பறந்தது வேனு. உள்ள எல்லா குழந்தையோட எல்லாம் ஒரே சத்தம். எல்லாம் இறந்தது அங்கேயே ஸ்பாட்லேயே அப்படியே சக்கையாக அடித்து குழந்தை இறந்தது. எல்லாம் இறந்து கத்து சத்தம். விபத்து நேரிட்ட பகுதி விளைநிலங்கள் சூழ்ந்த பகுதி என்பதால் வயலில் வேலை செய்தவர்கள் அங்கு சென்று மீட்க முற்பட்டுள்ளனர். காவல்துறையினரை வரவழைத்துள்ளனர். வேன் ஓட்டுநர் சங்கர், 12ஆம் வகுப்பு மாணவி சாருமதி, 11ஆம் வகுப்பு பயிலும் 15 வயது செழியன், நிமிலேஷின் சகோதரர் விஸ்வேஸ் என 4 பேரும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இவர்களில் 12ஆம் வகுப்பு மாணவி சாருமதி மருத்துவமனையில் உயிரிழந்தார். மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் செழியன். ஆனால் மேலும் துயரமளிக்கும் வகையில் செழியனும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்த சாருமதியும் செழியனும் அக்கா தம்பி என்பது துயரத்தை இரட்டிப்பாக்கியுள்ளது. விபத்து குறித்து காவல்துறையினரும் ரயில்வே காவல்துறையினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து நேரிட்ட செம்மங்குப்பம் ரயில்வே கிராசிங் பகுதியில் மேம்பாலம் அமைத்து தருமாறு சுற்றுப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோருகின்றனர். மேம்பாலம் அமைக்கப்படாததே விபத்திற்கு காரணம் என்கிறார்கள் பொதுமக்கள். விபத்தை தொடர்ந்து ரயில்வே கிராசிங்கில் இருந்த கேட் கீப்பர் பங்கஜ்குமார் மீது கோபம் கொண்ட கிராம மக்கள் அவரை தாக்கியதாக சொல்கிறார்கள். அவர் மதுபோதையில் இருந்ததாகவும் தூங்கிவிட்டதாகவும் சொல்கிறார்கள். வடமாநிலத்தைச் சேர்ந்த அவருக்கு தமிழ் தெரியவில்லை என்றும் சொல்கிறார்கள். அது பாஷை தெரியாத ஒரு தமிழ் வேற்று மாநிலத்தாரரை போட்டிருக்காங்க போல, அது கேட் கீப்பரா, அது ஒரு தப்புன்னு சொல்றாங்க. அவர் தூங்கிட்டு இருந்தாருன்னு வேற அங்க இருந்த மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால அவரை மாத்திட்டு வேற ஒருத்தரை போட சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல மேம்பாலம் கேட்டு இப்ப அங்க மக்கள்லாம் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. கிராசிங்ல மேம்பாலம் கேட்டிருக்காங்க. விபத்து குறித்து ரயில்வே நிர்வாகம் 2 அறிக்கைகளை வெளியிட்டது. ரயில்வே கேட்டை மூட வேண்டாம் என பள்ளி வேன் ஓட்டுநர் கூறியதாக முதல் அறிக்கையிலும்,
கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா கேட்டை மூடத் தொடங்கிய போது வேனை அனுமதிக்குமாறு ஓட்டுநர் சங்கர் வலியுறுத்தியதாக இரண்டாவது அறிக்கையிலும் சொல்லியிருக்கிறது ரயில்வே நிர்வாகம்.